மக்களே வெல்கம் டு விபாஸ் வானவில். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். மீன் குழம்பு பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து மீன் வறுவல் பண்ணலாம். அது இன்றைக்கி எப்படி அதாவது நாங்கள் எங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தோன்னா, நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் சென்னையாக இருந்தாலும் என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு. எங்கள் அம்மா அப்பாவோட ஊர் வந்து அதுதான். ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த வறுவலுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா வீடுமே குழம்பும் சரி வறுவலும் சரி, நான் என்ன மெத்தடில் பண்ணேனோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் அம்மாலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் சைடில் ஒதுக்கி வச்சேன் கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு 1/4 வெங்காயம் இருக்கும். அப்புறம் தக்காளி ஒன்று இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து தக்காளி இவ்வளோ தான் வைப்பாங்க, புளி வந்து கொஞ்சம் வைப்பாங்க. நான் தக்காளி வேஸ்ட் பண்ண வேணான்னு ஃபுல்லாக போட்டுட்டேன். அதனால் இது புளிப்பு அதிகமாக இருக்குன்றனால நான் வந்து புளி வைக்கலை. 2 வந்து மலைப்பூண்டு 2 இது போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 20 காஞ்ச மிளகா இதை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாரில் வந்து காஞ்ச மிளகாவை தான் கீழே போடணும், ஏன்னா வந்து அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், லைட்டாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தது போடும்போது அந்த கிளியராக வரும், அந்த திப்பையாக இல்லாமல் கிளியராக வரும். இந்த 3 மீன் தான் வச்சுருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த 3 மீனுக்கு அவ்வளோ மசாலா தேவையில்லை. இது நான் அரைச்சி வச்சுக்கிட்டு நான் எப்போ வேணுமோ இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போது இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, இது எல்லாத்தையும் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்படி போடுறது. இங்கே பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி. இது வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் இங்கே நாங்கள் போட மாட்டோம், ஏன்னா கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயே ரொம்ப நல்லா வரும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த இதில் நான் ஒரு 10 நிமிஷம் தான் மேரினேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள். இப்போ வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன், கிரில் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் மேக்ஸிமம் ஃப்ரைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது. இதில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு அவைலபிலிட்டி இங்கே அதிகமாக இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டோம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக, எங்களோட அடுப்பு டைப் வந்து வேறு, மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். நம்மளோட ஊர் டைப் அடுப்பில் வந்து மீடியம் வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு 5 நிமிஷம், இன்னொரு சைடு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணுறோம். இங்கே மீன் வறுவல் பண்ணுறனாலே எங்களுக்கு அந்த மேலே அந்த ஷவர் கேப் அதில் வந்து போட்டு வச்சுருக்குறோம். என்ன ஆகும்னா, இல்லைனா நம்ம ஊர் டைப் ஆஃப் குக்கிங்லாம் இங்கே சத்தம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா புகை நிறையா வரும் இல்லையா, அதனால். ஸ்மோக் டிடெக்டர். இது கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் அறிவுசாலி வந்து அது மேலே போகிறதுக்கு கூண்டே வைக்காமல் வச்சிருக்கிறாரு. அதனால் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். பர்ஃபெக்ட். என்னோட அம்மா வந்து ஒரு டைப்பில் வறுப்பாங்க. அதாவது மீனை வந்து கொஞ்சம் பெருசாக தான் முக்கால்வாசி வாங்குவாங்க. அது இப்படி கட் பண்ணால் இந்த மாதிரி இல்லாமல் மீனை வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணானா இந்த மாதிரி தோல் உரியாமல்
நல்லா ஒட்டி அந்த அந்த ஹோட்டலெல்லாம் அப்படியே வச்சு வறுவலை வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே வரும். என் அம்மா அளவுக்கு நான் பண்ணுறேனான்னு தெரியல, பட் ஆனால் எங்கள் அம்மா பண்ணும்போது அந்த இது வைக்கும் போது ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் சென்னை போனோன்னே எங்கள் அம்மா வந்து பண்ணுறத ஒரு தடவை வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். மக்களே, சுவையான சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹாய் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை பை ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் பிபாஸ் வானவில். டாடா.